வணக்கம். ஏஐல இப்போ கம்பெனிகள் எல்லாம் கோடி கோடியா கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதனால் உண்மையில என்ன ஆக போகுது? இது நம்ம வேலை சந்தையை மொத்தமா மாத்த போகுதா? இல்ல நமக்கு புதுசா வாய்ப்புகளை உருவாக்க போகுதா? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற உண்மை கதை என்னன்னு பார்க்கலாம். அடங்கப்பா, இந்த நம்பரை பாருங்க. 99%. ஆமா, கிட்டத்தட்ட எல்லா பெரிய நிறுவனங்களும் இந்த வருஷம் ஏஐல தங்களோட முதலீட்டை அதிகரிக்க போறாங்களாம். இது ஏதோ ஒரு சின்ன டெக்னாலஜி அப்டேட் இல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம். கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் கம்பெனிங்க ஏஐய சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த விளையாட்டு நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம ஏஐய உண்மையிலேயே களத்துல இறக்குற கட்டத்துல இருக்கோம். இது இனிமே ஒரு ஆராய்ச்சி பொருள் கிடையாது, பிசினஸோட மைய புள்ளி. அப்போ திடீர்னு ஏன் எல்லாரும் ஏஐக்கு பின்னாலே இப்படி ஓடுறாங்க? இங்க என்னதான் நடக்குது? வாங்க பாப்போம். இதோட வேகம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் வெறும் பரிசோதனை. இன்னைக்கு அது பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு அது பிசினஸோட எல்லா பகுதியிலையும் 2 கலந்துடும். இந்த வேகம் தான் இங்க முக்கியமான விஷயம். சரி, இந்த விளம்பரத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலே கம்பெனிங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இத்தனை பில்லியன் டாலர்ஸ் கொட்டுறாங்க? அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? இங்க தான் நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஐ நம்ம வேலையை புடுங்கிடணும் தான். அது ஒரு பக்கம். ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? கம்பெனிகளோட உண்மையான நோக்கம் அவங்க வேலையில இருக்கிற பிரச்சனைகளை, இந்த திறனற்ற தன்மைகளை சரி பண்றது தான். அப்போ கம்பெனிங்க ஏஐ எதுக்கு யூஸ் பண்றாங்க? அவங்களோட டெய்லி வேலையை சுலபமாக்க, திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை ஆட்டோமேட் பண்ண, மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க. சொல்லப்போனா அவங்க குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான்: வேகமா துல்லியமா இருக்கணும். ஓகே, இவ்ளோ மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கான இடம் எங்க இருக்கு? நமக்கு என்ன வாய்ப்பு? இந்த மனுஷனுக்கும் ஏஐக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? அதுல தான் நம்மளோட மிகப்பெரிய வாய்ப்பே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி வரும்போது நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயம் வருது. ரொம்பவே இயல்பு தான். வாங்க, இத பத்தி ஓப்பனா பேசுவோம். இங்க தான் ஏஐயோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதுகிட்ட நீங்க எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் நொடியில அனலைஸ் பண்ணிடும். ஆனா சரி, இந்த டேட்டா வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அது முழிக்கும். அதுக்கு பதில் தெரியாது. அந்த இடத்துல தான் நம்ம மூளைக்கு வேலை. இதுக்கு பேரு தான் ஹியூமன் கான்டெக்ஸ்ட், இல்லனா மனிதச் சூழல். அதாவது ஏஐ கொடுக்கிற டேட்டாவோட அர்த்தம் என்ன, அதை வச்சு என்ன முடிவெடுக்கலான்னு சொல்ற திறமை. சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கால்குலேட்டர் மாதிரி. அது நம்பர்ஸை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அந்த நம்பர்ஸை வச்சு ஒரு கதையை உருவாக்குறதும் சரியான முடிவெடுக்கிறதும் நாம தான். இந்த திறமைக்கு தான் இனிமே பயங்கர டிமாண்ட். அப்படியா? சரி, இந்த புது உலகத்துல ஜெயிக்கணும்னா என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவை? அதுக்கு என்ன வழி? அதை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஏஐ உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, சில முக்கியமான புது திறமைகளை கத்துக்கிட்டா போதும், நீங்க தான் ராஜா. சரி, ஜெயிக்கிறதுக்கான அந்த 3 ஸ்டெப்ஸ் இதோ. 1. டேட்டான்னு படிக்க கத்துக்கோங்க. ஏஐ கொடுக்கிற நம்பருக்கு பின்னால என்ன கதை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. 2. ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னா அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி யோசிக்குதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம நல்லா வேலை வாங்கலாம். 3. அதுகிட்ட எப்படி சரியா கேள்வி கேட்கணும்னு கத்துக்கோங்க. ஏஐ ஒரு பூதம் மாதிரி. நீங்க சரியா கேட்டாதான் அது உங்களுக்கு கரெக்டான பதில கொடுக்கும். இந்த முழு பகுப்பாய்வின் மிக முக்கியமான மெசேஜ் இதுதான். ஏஐ கூட போட்டி போடாதீங்க, அதை மேனேஜ் பண்ணுங்க. அதை உங்க வேலைக்கு ஒரு கருவியா எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்க. இதை செஞ்சா போதும், உங்க கெரியர் பிரகாசமா இருக்கும். சரி, இறுதியா உங்க கெரியரை பத்தி பேசுவோம். இந்த மாற்றங்களை எல்லாம் எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்? இந்த புதிய ஏஐ உலகத்துல நீங்க எப்படி உங்களை மாத்திக்க போறீங்க? மாற்றத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி நிக்க போறீங்களா? இல்ல இந்த புதிய அலையில பயணம் செஞ்சு உங்க கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்களா? முடிவு உங்க கையில தான். யோசிங்க.